பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்கறது தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து பொண்ணு பார்க்கறதுக்காக சொல்லியிருந்தாங்க, வர சொல்லியிருந்தாங்க ஆத்தூர்ல. அவன் பொண்ணு பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு காலையிலே கிளம்பிட்டு இருக்கேன். அவன் வேலைக்கு சேர்த்து விட்டேன், வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கான். போயிட்டு வந்து ஒரு நல்ல இடமா பார்த்து அவனுக்கு பொண்ணு பார்த்து முடிச்சு விடுவோம். அவன் பார்த்துக்கிட்ட எப்பவுமே வந்து வீட்டுக்கு ஒரே பையன் இருந்ததுனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதனால அவனுக்கு வேலைக்கு மேலே அனுப்பி விட்டுட்டு அப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்து பேசுறது. ராஜா சொல்லுப்பா. என்னடா செய்ய கொஞ்ச நேரம் என்னடா செய்ய வேலைக்கு லேட் ஆயிட்டு சீக்கிரம் எடுத்து ஒன்பதே வேலைக்கு இப்படி கிளம்புனா நீ எப்படி போய் சேருவேன்? அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா. கடைசிக்கு போய்க்கலாம், போய்க்கலாம். நீங்க தான் வேலைக்கு போயிட்டு ராஜா அந்த மாதிரி உனக்காக நான் உனக்கு ஒண்ணுதான் பார்த்துட்டு இருக்கேன். இனிமே நீ சேஃப்டியா இருக்கணும், சரியா? அதனால உனக்கு ஹெல்மெட் போட்டு இருந்துருக்கியா? ஹெல்மெட்லாம் போடாம நம்ம தூக்கி கிடச்சு ஹெல்மெட் போடாம தான் தூக்கிட்டா இருக்கணும். அப்படி சொல்லாத. இந்த எல்லாரும் பேசுறது எப்படி இருக்காங்க? இதோட என்ன முடி சேவ்லாம் பண்ணிட்டு போனான்ல. நம்ம ஓடி நாளை வீட்டுல இருந்து வந்து பார்க்க வந்தாங்கன்னா என்ன கேட்பாங்கடா? அதுதான் சேவ் பண்ணிடா. பெரிய ஆக்டரே சேவ் பண்ணவே நான் பணம் தான் கேட்கணும். என்ன சொன்னாலும் அந்த பையில கேட்க போறது இல்ல. சரி பார்த்து போயிட்டு வா. இந்த சேஃப்டி சொன்னா எடுத்து வச்சிருக்கியா? அதெல்லாம் போய் பாத்துக்கலாம்ப்பா. நான் கர்மமா இந்த எப்பவுமே போன பார்த்தே இருக்காத, போய் வேலை பாரு. ஆமா வந்தியா? இது வர இங்க பாரு எப்ப மாதிரி போகணும் இருக்குது. சரி போயிட்டு வா. நான் நீங்க ஆத்துல போய் பொண்ணு பார்த்து வந்துடுறேன். அதை முடிச்சுடணும் நினைச்சு. சரிப்பா சரி. பாரு என்ன எவ்வளவு ஷூ போடாம ஹெல்மெட் போடாம வரட்டும். நீங்க பாத்துக்கங்க சார். குட் மார்னிங் சார். தம்பி என்ன ஷூ எங்க சார்? ஷூ கிளம்புனதே லேட் சார். ஹெல்மெட் எங்க சார்? கிளம்புனதே லேட். அதனால லேட் சாப்பிட்டியா? சாப்பிட்டு அது கரெக்டா இருக்கும் சார். அது அப்படி நம்ம ஷூ போடணும்ல, வேலை வரதுல ஷூ போடணும்ல, ஹெல்மெட் போடல சேவ் பண்ணல. எதுவுமே அப்படி இருக்க வேலைக்கு வர. இதெல்லாம் பண்ணனே எனக்கு எப்படியும் கால் மணி நேரம் ஆகும். அதனால பஞ்சிங் டைம் எனக்கு லேட் ஆயிடும். ஏன் எங்க அப்பா வந்து எங்க அப்பா வந்து சம்பளம் கம்மியா வருது வைக்கிங்க பஞ்சிங் நான் லேட் ஆயிடுச்சு. என்ன சார் எனக்கு சம்பளம் பெருசா உயிர் பெருசா உனக்கு சார்? இல்ல ஏதாவது வேலை ஏதாவது லாக்கர் இருந்துன்னா பொருளை சேஃப்டி ஷூ போட்டுக்க, ஹெல்மெட் மாட்டிட்டு வேலை இருப்பாரு. சரி கண்டிப்பா நாளை போட்டுக்கிறேன். சார் வாங்க சார். சூப்பர் சார். குட் மார்னிங் சார். கெமிக்கலாக இருக்கும்போது கண்ணாடி மாஸ்க்கு எல்லாம் போட்டு சரியா? சரி சார் கண்டிப்பா. பார்த்து பத்திரமா வர பாரு சரியா? சரி சார். சார் சூரியன் போட்டு வரல அதனால இல்லை எல்லாம் ஏதாவது எடுத்து போட்டு கெமிக்கலாக இருக்கணும். க்ளோஸ் போட்டுக்க, கண்ணாடி போட்டுக்க, மாஸ்க் போட்டுக்க, எல்லாத்தையும் போட்டு கெமிக்கல் எடு சார். வேலைகளை பண்ணிட்டுனா கையில பட்டுங்களா சார்? அது பார்த்துக்கலாம் சார். நீங்க தான் சார் வேலை பார்த்துருக்கேன். போட்டு சார் பண்ணுப்பா. 15 வருஷம் வேலை பார்த்துருக்கா. நீங்க என்ன இப்போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க தான் வேலை பார்த்துருக்கு. சரி அதுக்காக பண்ணிக்கலாம் சார். முக்கியம் பார்த்துக்க சார். எல்லாம் பார்த்துக்கலாம் சார். மாஸ்க் எல்லாம் போடுங்க. போலீஸ் ஹலோ சார், எமர்ஜென்சி சார். ஆமா சார். சார் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன். அப்பாட போட்டு சொல்லிடணும். அப்பாட சொல்லி அம்மா வரட்டும். அப்பா வந்து சொல்லிடணும். அப்பாட சொல்லிட்டு அப்பாட சொல்லி வீட்டில் சொல்லிடுங்க. சொல்லுங்க. சொல்லு. சரி ராஜா 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 என்ன
சொல்ற என்ன சொல்ற மாசமா எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு வேலை பண்ணலாம் எதுவும் சொல்றாங்க. பாதுகாப்பு என்பது ஒரு விதி மட்டுமல்ல, அது நாம் உயிரை காக்கும் முக்கிய பொறுப்பு. வேலை செய்யும் இடத்தில் சிறிய அலட்சியம் கூட பெரிய விபத்து காரணமாக, அதனால் நாம் எப்பொழுதுமே பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும். வேலை செய்யும் போது ஹெல்மெட் கரெக்டாக கொடுங்க. ஹெல்மெட் போடாமல் அதுக்கு ஒரு ஹெல்மெட் கரெக்டாக, அதாவது பெல்ட் வந்து போடுறப்ப ரைட் எடுத்து விட்டு போடுவாங்க, அந்த மாதிரி போடாமல் ப்ராப்பராக ஹெல்மெட் போடுங்க. அதேமாதிரி கரெக்டாக க்ளோஸ் கொடுங்க. சேஃப்டி ஷூ வந்து கண்டிப்பாக போட்டுட்டு வேலை பாருங்க போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். வேலை இடத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஏதேனும் ஆபத்து நிலையை கண்டால் உடனே மேலதிகாரிக்கு தெரிவிக்க வேண்டும். நாம் பாதுகாப்பு இருந்தால் நம் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகையால் எல்லோருக்கும் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாக வேலை செய்வோம். பாதுகாப்பே முதன்மை. விபத்தில்லா பயணம். சரிங்களா? வேகமாக வண்டி ஓட்டுவர் பாலா, பொறுமையா இருப்பவர் அலெக்ஸ், போக்குவரத்து காவலராக மிஸ்டர் சுந்தரேசன். சரிங்களா? இப்பொழுது ஃபர்ஸ்ட் காட்சி சாலை சந்திப்பு. பாலா பைக்கில் வேகமாக வருகிறார், ஹெல்மெட் அணியவில்லை, சிக்னலில் நிற்காமல் செல்கிறார். அலெக்ஸ் அவரை தடுத்து நிறுத்துகிறார். இவ்வளவு ஸ்பீடா வாரிய ரெட் சிக்னல் போட்டுருக்கு, கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்க சார். ஆபீஸ் லேட் ஆயிட்டு சார். இப்போ என்ன யார் லைட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். நான் போறேன் சார். என்னம்மா இது ரெட் சிக்னல் ஒரு சிக்னல் கிடையாதுமா, இது நம்ம உயிர் காக்கிற திட்டம்மா. சரிங்களா? அதெல்லாம் நம்ம மதிச்சு நடக்கணுமா. சரி, நான் முன்னாடி வண்டியெல்லாம் ஓட்டியிருக்கேன் சார். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் அதெல்லாம் வளைஞ்சு போயிடுவேன் சார். சரிம்மா. இப்ப என்னன்னா, ஒரு பாலா மாதிரி ஹெல்மெட் அணியாம ஒருத்தர் ஸ்பீடா வந்து வண்டியில இருந்து கீழே விழுந்துருக்காரு. அந்த டைம்ல 108ல ஆம்புலன்ஸ் எடுத்துக்கொண்டு வண்டி போயிட்டு இருக்கு. பாலா, நான் சொன்னேன்டா, அவரும் வண்டியை ஹெல்மெட் போகாம ஸ்பீடா போனதுனால கீழே விழுந்து அடிபட்டு இந்த மாதிரி உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காரு. ஆமா சார். போக்குவரத்து காவலர் ராமா போய் இப்படி நடக்குதா சார்? நீங்க தெரியுது தம்பி, எதுக்கு என்ன அவங்க அவ்வளோ அவசரமா போறீங்க? எப்போ போறீங்க? சார். ஆபீஸ் லேட் ஆயிட்டு வண்டி வர மாட்டேன் சார். இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் சார். உயிரோட சார், நல்லா வாழ்ற வயசு பார்த்துருங்க. சாலை விதியெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்துருக்கு. எங்கேயுமே விபத்து இல்லாமல் நடக்கணும். அதனால போக்குவரத்து விதியை மதிச்சு போங்க. நீங்க உங்களை நம்பி குடும்பம் இருக்கு, எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. பார்த்துங்க. கண்டிப்பா சார். என்னமா நான் ஹெல்மெட் போட்டுக்கிறேன், சிக்னலை மதிக்கிறேன், வேகத்தை குறைச்சி மெதுவாக போகிறேன் சார். ஓகே. ஓகே. பாதுகாப்பான பயணம் தமிழகத்தின் பலமான வாழ்வு. பாலா, என்னமா பண்றா சார்? வண்டியை லோடு எழுத போறேன் சார். அப்படியாம்மா, ரொம்ப கவனமா சேஃப்டியா விதிகளை ஃபாலோ பண்ணி பண்ணணுமா. வண்டியை நம்பி குடும்பங்கள் இருக்கு. சரியா? அதனால கவனமா செய்யணுமா சார். இதுக்கு முன்னாடி நிறைய வண்டியில ஏத்துறேன் சார். இதெல்லாம் இது ஈஸி தான் சார். பாருங்க எவ்வளவு அழகான ஏத்துறேன் பாருங்க. டக்கு டக்குன்னு அம்மா போட்டுறேன் சார். எனக்கு பிரச்சனை இல்லை சார். சரி. இந்த ஏறுங்க. லோன் முடிஞ்சுட்டு அவ்வளவுதான் சார். வந்துடுறேன். கை மாடிக்கு சார். என்ன பண்ணி? படிச்சு சொல்லுங்கடா. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஏன் போயிட்டேடா? என்னடா நீ சார். இந்த 55 வருடத்துல என்ன சொல்றேன்னா, கையில ரிங்கு, இந்த வாட்சு, நம்ம ரோடு ஏற்றும் போது இந்த மாதிரி நிறைய பாதுகாப்பான விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம கை உபகரணம் எல்லாமே போயிடும். உடல் உறுப்பு போனால் நம்ம திரும்ப மறுபடியும் வளராது. பள்ளி மாதிரி நம்ம தான் உடல் உறுப்புல இருந்து நம்ம சேஃப்டி நல்லா பாதுகாத்துக்கணும். நன்றி.